இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா? நான் வந்து ரொம்ப நைஸான அவல் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை லைட்டாக பிசைஞ்சு அப்படியே வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியே எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து திக்கான அவல் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கடாயில் வந்துட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நெய் வந்து எடுத்துக்கோங்க. கடாய் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, என்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு நான் வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக துருவின தேங்காய். அந்த தேங்காய் வந்துட்டு ரொம்ப கறியை விடாமல் லைட்டாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் லைட்டாக எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணி. இது கூடவே நான் வந்துட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே சுகர் இருக்குன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இது கூட அப்படியே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து அந்த அவலில் நாட்டு சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.